குறிப்பா ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாவட்டத்துக்கு வந்து மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 4 மாவட்டங்களுமே அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. செங்கோட்டையனுக்கு இந்த பதவி கொடுத்ததும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில எப்படி பார்க்குறது சார் இது? அதாவது இந்த 4 மாவட்டங்கள்ல எக்ஸப்ட் ஐ திங்க் ஈவன் நீலகிரி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். அதில் வந்து அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் பலமாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து செங்கோட்டையன் போடுறது மூலமாக அதிமுக ஓட்டுகளை பிரிப்பதற்கான அல்ல அங்கே நிர்வாகிகளை வந்து கட்சிக்குள்ள இழுப்பதற்கான ஒரு அந்த அந்த ஸ்கோப் கொடுக்கறதுக்காக தான் வந்து செங்கோட்டையனை வந்து அந்த தொகுதிகளுக்கு வந்து அமைப்பு செயலாளராக போட்டுருக்காங்க. அதனால வந்து ஆனால் அவர் அந்த அளவுக்கு வந்து மற்ற மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், அதிமுக நிர்வாகிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இதில் ஓட்டுக்களை எப்படி வாங்குவார் அப்படின்றது நிச்சயம் ஒரு கேள்விக்குறி. அதாவது செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒன்றும் பெரிய மாஸ் லீடர்லாம் கிடையாது. நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், அவ்வளோதான். தலைமை சொன்னதை செய்வார், நல்ல ஃபீல்டு ஒர்க்கர். அவர் வந்து மாஸ் லீடரு, அவர் அசைஞ்சா அவர் பின்னாடி 500 பேர் போவாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. நேற்று தாவேக்கால சேர்ந்த பிறகு அவர் வரவேற்கிறதுக்கு ஒரு 150 பேர் 200 பேர் வந்திருப்பாங்களே தவிர மற்றபடி அவர் வந்து ஒரு தலைமை சொன்ன வேலையை பெரிய கூட்டமே வந்தது சார். அதான் அங்க ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வந்திருக்காது அப்படிதான் சொல்றாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க. சரி, ஓகே, நிறைய கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் அது தாவேக்காவோட கூட்டம் தான், அதிமுக கூட்டம் கிடையாது.